ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் எப்படி என்னோடய 24 இயர்ஸில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வாங்கினேன் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ எங்களுக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்குது. பட் அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுன்றதுனால நாங்கள் வளர்ந்தது எல்லாமே ரெண்டல் ஹவுஸில் தான் வளர்ந்தோம். ஸோ எல்லார மாதிரியும் நான் ரெண்டல் ஹவுஸ்லேயே வளர்ந்ததுனால எனக்குன்னு ஒரு ஓனாக ஒரு ஹவுஸ் வாங்கணுன்றது எனக்கு ஒரு ஆசையாகவே ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் என்னோடய கலீக் ஒருத்தவங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வீடு கிரகப்பிரவேசம் வச்சுருந்தாங்க. அதுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அது. ஸோ நான் போய் அப்போ அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போகும்போது அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், எப்படி ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் ஹவுசிங் லோன் போய் தான் வாங்கியிருக்கேன், இந்த அமௌண்ட் என் கையில் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு மைண்டில் ரன் ஆகிட்டே இருந்துச்சு, நம்மளும் ஏன் ஹவுசிங் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. எதனால் நான் அப்படி யோசித்தேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு ட்ரீம் ஹோம் வாங்கணுன்னு. இன்னொன்று, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அது ஒரு ஃப்யூச்சருக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும்னு தோணுச்சு. இன்னொன்று, நம்ம இப்போ ஒர்க் அஸ் எ ஃபீமேலாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அது எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை கொடுக்கும் ஃப்யூச்சரில். நான் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு ஓகே நம்ம வீடு வாங்கலாமான்ற மாதிரி என் மைண்டில் நிறைய ஐடியாஸ் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ நான் எங்கள் ஃபேமிலிலேயும் எல்லாக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். எல்லாருமே சஜஷன் வேண்டாம், ஹோம் லோன்லாம் எடுத்தால் ரொம்ப வருஷம் கட்டணும், 30 வருஷம் கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும், நம்ம வாங்குறத விடவும் நம்ம அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அது மாதிரி வேண்டாம், நீ வேணால் சேவ் பண்ணி வச்சுட்டு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என் மைண்டில் அந்த இது ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், நமக்கு முதல்ல லோன் வருமா வராதான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போது நான் சொல்கிறது எப்போனா 2017 வாங்கின வீடு. ஸோ அந்த டைமில் எனக்கு சேலரியுமே கம்மி தான். ஸோ என்னோடய சேலரிக்கே ஃபஸ்ட்டு லோன் வருமா, வந்தால் எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பேங்க் பஜாரில் லாகின் பண்ணி பார்க்கலான்னு பேங்க் பஜாரில் என்னோடய பேசிக் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, சேலரி ஸ்லிப், ஃபார்ம் 16 இது எல்லாமே கொடுத்து நான் லாகின் பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் பேங்க் பஜார்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. பேங்க் பஜார்லேருந்து கால் பண்ணிவிட்டு அவங்க சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு, ஓகே நாங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்கணுமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஹோம் லோன் வருமானு செக் பண்ணதை நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் எனக்கு வரும் அப்படின்னா எவ்வளோ எலிஜிபிலிட்டி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ராப்பர்ட்டி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகே. அப்போ அந்த டைம்லலாம் ஒரு 3 to 5 days கிட்ட ஆகும். ஸோ அவங்களுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சிபில்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 1 வீக் அப்புறம் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் எல்லா பேங்க்கில் இருந்துமே, அதாவது உங்களோட சிபில் ஸ்கோரு, உங்களோட சேலரிக்கு எந்தெந்த பேங்க் எவ்வளோ லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்றதை நாங்கள் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் லெட்டர் மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த லெட்டரோட வேலிடிட்டி 6 மந்த்து. அதில் உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோ வரும், அதாவது உங்களுக்கு எலிஜிபிள் எவ்வளோ வரும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த பேங்க் எவ்வளோ ஆஃபர் பண்ணுது, இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு ப்ரீ அப்ரூவல் லெட்டரும் வந்துருச்சு. ஸோ ப்ரீ அப்ரூவல் லெட்டரில் பார்க்கும்போது எனக்கு 30 lakhs மேக்ஸிமம் ஒரு பேங்க்கில் 30 lakhs வரைக்கும் எனக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மினிமம் 27 lakhs ஒரு பேங்க்கில் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 பேங்க், அந்த பேங்க்கு அவங்க என்னோடய சிபிலுக்கு என்னோடய எலிஜிபிலிட்டிக்கு எவ்வளோ லோன் கொடுப்பாங்க, ப்ளஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்ற மாதிரி போட்டு எனக்கு ப்ரீ அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், நம்ம அப்பார்ட்மெண்ட் பார்க்கலாமா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் கரண்ட்டாக இருந்த ஏரியாவில் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த 30 lakhsக்கு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இல்லை. அப்படியே அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருந்தாலுமே எல்லாமே ரீசேல் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. நியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே நான் இருந்த கரண்ட் ஏரியாவில் இல்லை. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டு, ஸோ ஒரு டெவலப்பிங் ஏரியா மாதிரி நம்ம வாங்கினோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும், ப்ளஸ் நமக்கு ரெண்ட்டுமே வரும் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஐடி கம்பெனிஸ் இருக்க ஏரியா மாதிரி வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கினோன்னா நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கும்னு யோசிச்சுட்டு நாங்கள் ஒரு ஏரியா செலக்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸாக அப்பார்ட்மெண்ட்டான்னு பார்க்கும்போது அந்த ஏரியாலையுமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் என்னோட பட்ஜெட்டுக்கு இல்லை. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் என்னோட பட்ஜெட்டுக்கு வந்துச்சு. ஸோ ஓகே ஃபைனலாக நம்ம அப்பார்ட்மெண்ட் மாதிரி பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்னா ப்ளஸ் பேங்க் பஜாரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸு ரீசேல் மாதிரி போனீங்கன்னா 70% தான் கைட்லைன் வேல்யூவில் லோன் கொடுப்போம் மார்க்கெட் வேல்யூவில். இதுவே நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரி போனீங்கன்னா, நியூ அப்பார்ட்மெண்ட்னா 90% கொடுப்போம், சம்டைம்ஸ் 95% கூட கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ இது எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே நமக்கு பெஸ்ட்டு வந்து அப்பார்ட்மெண்ட் தான். ஏன்னா என்கிட்ட இப்போ இனிஷியல் கேஷ் இல்லை என்கிட்ட. ஸோ என்னால் இஎம்ஐ பே பண்ண முடியும். பட் அந்த டைமில் என்கிட்ட அமௌண்ட் எதுவுமே கையில் இல்லை. ஸோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி போகணும்னா நமக்கு ஒரு 90 to 95% லோன் வரும்னு நான் அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன். தேங்க்யூ.